இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் மதுரை டாக்டர் இளங்கவின் ஐயா அவர்களுடைய 176வது படைப்பாகிய இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர். இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவரை குறித்து ஆற்றுப்படை பாடல்கள், திருத்தல வரலாறு, திருப்பதிகம் என்று 3 பகுதியாக இந்த புத்தகத்தை வழங்கி இருக்கிறார்கள். 3 விதமா சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று திருத்தல வரலாறு. வரலாறு அதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். ஆற்றுப்படை, திருப்பதிகம், இவை 2ம் மரபு கவிதைகள் வடிவில் இருக்கு, சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள். ஆற்றுப்படைனா என்ன? அதை ஆற்றுப்படை என்பது பண்டைய காலத்திலே அரசர்கள் இருந்த பொழுது அவரிடத்திலே பரிசுகள் பெறுவதற்காக புலவர்கள் செல்லுவார்கள். அப்படி செல்லுகிற பொழுது முன்பே அங்கே பரிசு பெற்று வந்தவர்கள் அவர்களை வழியிலே சந்தித்து, நீ இந்த அரசனிடம் போய் சென்று அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடினால் உனக்கு பரிசு கிடைக்கும், உனக்கு வேண்டிய பொருள் கிடைக்கும், நிறைய அவர் உனக்கு வேண்டிய நகைகள் தருவார், உனக்கு பதவிகள் தருவார் என்று சொல்லி அந்த புதிதாக செல்லக்கூடிய புலவரை ஆற்றுப்படுத்துதல். அரசனிடம் சென்று அங்கே பரிசு பெறுவதற்காக இப்படி பெற்று வந்தவர் அவருக்கு வழியை சொல்லுவது, ஆற்றுப்படுத்துவது, வழிகாட்டுவது என்பதுதான் ஆற்றுப்படை என்ற சிற்றிலக்கியம். இது சங்க காலத்திலே நிறைய இலக்கியங்கள் வந்திருக்கின்றன. ஆற்றுப்படையிலே நிறைய சிற்றிலக்கியங்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் இந்த இடைக்காட்டூர் என்ற அந்த ஊரை பற்றி, ஏனென்றால் நான் அந்த ஊரிலே பிறந்தவன், சிறுவயதிலே இங்கே இருந்தவன். எனவே அந்த ஊரினுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆற்றுப்படை என்பதை நான் இதில் எடுத்திருக்கிறேன். திருப்பதிகம் அப்படின்னா என்ன? அதையும் நீங்க சொல்லுங்க. திருப்பதிகம் என்பது ஒரு பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. அது இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டது. அது தனிச்சீராகவும் எழுதலாம், அரிச்சீராகவும் எழுதலாம், முச்சீராகவும் எழுதலாம் என்று அதற்கு இலக்கண கட்டுப்பாடு உண்டு. அந்த அடிப்படையிலே அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள், அந்த திரு இருதய ஆண்டவரை பற்றி, அந்த திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தை கட்டிய செல் சுவாமியாரை பற்றி, அதனுடைய பெருமைகளை பற்றி, அந்த ஆலயத்தினுடைய அழகை பற்றி, இதையெல்லாம் பற்றி சொல்லுகிற தான் இந்த பதிகம் என்ற நூல்.